இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். 2 கரங்களையும் விரித்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த வாழ்க்கைக்காக நன்றி. அன்பு தெய்வமே, இந்த உயிருக்காக நன்றி. அன்பு தெய்வமே, இந்த உடலுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பராமரிக்கின்றீர், அதற்காக நன்றி. அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அருள் பிரசன்னத்திலே நாங்கள் இந்த நாளை செலவிடுவதற்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் உம்முடைய அருளை ஒன்றிலே தாரும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 இறைவார்த்தைகள். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. தூய பவுல் மிகவும் அருமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன். நற்செய்தி, அந்த நல்ல செய்தியை அறிவிக்கின்றேன். அந்த நல்ல செய்தி யார்? இயேசு. இயேசுவை நான் அறிவிக்கின்றேன். என்ன செய்தி? ஆண்டவர் இயேசு இறந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தார், அவர் மீண்டும் வருவார், உங்களையும் என்னையும் மீண்டும் சந்திக்க வந்து நம்மை மீண்டும் என்ன செய்வார் என்றால் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். மகிழ்ச்சியோடு வாழுங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள், எதிர்பார்ப்போடு வாழுங்கள். இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கண்ணீர் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். இந்த உலகத்திலே இந்த உடலோடு நாம் படுகின்ற கண்ணீர் கவலை ஒவ்வொன்றும் மறைந்து போகும். காரணம் ஆண்டவர் தருகின்ற அந்த நற்செய்தியின் ஆற்றல். எனவே இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும் போது பகிர்ந்து கொடுப்பது என்னுடைய கடமை. அடிப்படையிலே திருமுழுக்கு பெற்ற என்னுடைய கடமை. அதை நான் செய்யவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லப்படுகின்றது. ஆக நற்செய்தியை அறிவிப்பதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை, அதை குறித்து பெருசா நினைக்க வேண்டியது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அடிப்படையில் இது என்னுடைய பணி. இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். ஏனென்றால் அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு என்ற ஒளியை பெற்ற பிறகு, அவருடைய தொடுதலை பெற்ற பிறகு நான் இந்த ஒளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் அனுபவிப்பதற்கு நாம் வாய்க்காலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தொடப்பட்டால் மட்டும்தான் மற்றவர்களை தொட முடியும். எனவே உயிர்த்த இயேசுவை, ஆண்டவரை நாம் தொட்டோம் என்றால், அவருடைய தொடுதலால் நாம் இருக்கிறோம் என்றால் மற்றவர்களையும் தொட முடியும். எனவே இதை ஆண்டவர் இயேசு தருகின்ற ஒரு அனுபவமாக நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த தொடுதலுக்காக நீங்கள் இன்று ஜெபிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். எனது வார்த்தையால், எனது வாழ்க்கையால், எனது செயலால், என்னுடைய சொல்லால் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு என்று 17வது இறைவார்த்தை சொல்லுகிறது. இதை நானாக விரும்பி செய்தால் இது எனக்கு கைமாறு உண்டு. யாருடைய கம்பல்ஷனால, அவங்க அழுத்தம் தர்றதுனால நான் செய்யறது அல்ல. அல்லது என்னன்னா இது செய்யணுமே, கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை. மாறாக உள் விருப்பத்தால் உணர்ந்து அனுபவித்து ஆண்டவர் இயேசுவை நான் 4 பேருக்கு சொல்லணும், 4 மக்களை அவர்களுடைய பாதத்திலே கொண்டு வரணும், ஆண்டவர் இயேசுவின் பால் திருப்பணும், நாம் பெற்ற அந்த இன்பத்தை, அனுபவத்தை அவர்களும் சுவைக்க வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து நீங்கள் செய்கின்ற இந்த நற்செய்தி பணியை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். உங்களுக்கு கைமாறு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. எனவே அன்புமிக்கவர்களே, தனியாத தாகத்தோடு, குன்றாத நம்பிக்கையோடு இந்த நற்செய்தியை அறிவிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற செய்தியை துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள். இறந்தவர்களை உயிர்த்தெழுவீர்கள் என்று நம்பிக்கையை கொடுங்கள். தலித்தாகும் சிறுமியை எழுந்திரு, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதுதான் நற்செய்தி, ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தி. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.